இந்த நாளை தந்தபடி நாடு தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கர்த்தர் இந்த உபவாச நாளிலும் இந்த 16வது நாளிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி அவர் நம்மை போஷித்து நம்ம நன்மையினால காரையினால நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 16 நாட்கள் எப்படி போடுச்சுன்னே தெரியல. ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு வந்திருந்தோம். கடைசியில் இன்றைக்கு 16 நாட்கள். ஏன்னா இன்னும் 5 நாட்கள் இந்த உபவாச கூடுகை இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து இந்த காரியங்களை நம்மோடு அநேக வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக அவர் பேசி வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம் மூலமாக அந்த காரியத்தை பேச போகிறார். நல்ல தெளிவாய் கேளுங்க. வார்த்தைகளை நீங்கள் மறுபடியும் கேட்கணும்னு விசுவாசிக்கிறவங்க நம்முடைய இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியம் ஜீசஸ் ரிவைவ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் நீங்கள் போய் மறுபடியும் இங்கே பேசப்படுவதான வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதை பற்றி நம்மகிட்ட பேச போறார். என்னென்ன எத்தனை வகைகள் இருக்கிறது, கொடுக்கறதுல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது. கொடுக்கிறதுனா பணம் காசை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, இன்னும் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்பதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு திட்டமும் தெளிவுமாக ஒரு சில காரியங்களை நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. அதுல முதலாவது காரியம் என்னன்னா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு என்ன பண்ணு. முதலாவது ஆண்டவர் சொல்றார், உன் உள்ளத்தை எனக்கு கொடு. என்னது? உள்ளத்தை கொடு. ஆண்டவர் முதலாவது உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம்னா உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கிறதாய் காணப்படணும். உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மாற்றிடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆண்டவருக்காக இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து காணிக்கையோ உங்கள் தசம்பாகத்தையோ ஆண்டவர் ஒருபொழுதும் விரும்புகிறது இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது காரியம் என்னன்னா, முதலாவது உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா என் பாவம் மன்னிப்பு மாறிடும், தசம்பாக நான் சரியா கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும், என் காரியங்கள்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கே வருதில்லை, ஆனா மாசம் என்ன பண்ணிடுறாங்க? காணிக்கை கொடுத்துடுறாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ ஜனமே. நீ கொடுக்கிற காணிக்கைனால நீ பரலோகம் போயிட முடியாது. நீ தர தசம்பாகத்தினால நீ என்ன பண்ண முடியாது? பரலோகம் போக முடியாது. உன் இருதயம் முதலாவது தேவனோடு இருந்தால் மாத்திரமே நீ பரலோகத்தை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு தருகிறவர்களாய் காணப்படணும். இருதயம் தேவனோடு சஞ்சரிக்கிறதா காணப்படணும். உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இருக்கிறதை உறுதி செய்யணும். என் இருதயம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்களும் நானும் அதிகமாய் உறுதி செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முதலாவது கொடுங்க. இருதயம் நின்று போச்சுன்னா உங்கள் பாடி என்ன? அவ்வளோதான், டெட் பாடி தான். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை எனக்கு கொடு. உன் இருதயம் தான் எனக்கு வேணும். உன்னுடைய காரியங்கள் அதுக்கு அடுத்தது. முதலாவது உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. நீங்கள் யோசிக்கிற காரியங்களை ஆண்டவன் இருதயப்பட்டான். அதுதான் சொல்ல, உன் இருதயத்தின் நினைவை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த இருதயத்தை அறிந்திருக்கிறபடினால உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. இன்னைக்கு என்னென்னத்தையோ உலகத்தில் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாறுதல் அடைய செய்வார். உபாகம புஸ்தகத்தில் விட ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற உபாகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமும் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம்.
உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணு? அன்பு கூறு. ஆண்டவர்கிட்ட நீ எப்படி அன்பு கூறணும்னா, நம்ம எப்படி? உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் கூட பாடுகிறேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எப்படி? உங்க முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும். ஏதோ பாட சொல்றாங்க, முன்னாடி இருந்து ஒரு பாடலை பாடுறாங்க, ஏதோ துதிக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் என்ன பண்றோம்? சோத்திரம் சோத்திரம் சொல்றோம், ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடுறோம். ஆண்டவருக்கு அது விருப்பமே கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு எது செய்தாலோ உங்க முழு இருதயத்தோடு அந்த காரியங்களை அவர் செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முழு இருதயத்தோடு எந்த காரியத்தையும் செய்யுங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவர் செய்யும் போதுதான் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அறகுறையா செய்கிறது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒரு மனுஷனே நீங்க செய்யற வேலையை அறகுறையா இருந்துச்சுன்னா அவன் முழுமையான சம்பளத்தை என்ன பண்ண மாட்டான்? கொடுக்கவே மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய அறகுறையான காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்க எது செய்தாலும் ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு செஞ்சிருங்க. எது செய்தாலும் முழுமையான காரியங்களோடு செய்யுங்க. முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணு? ஆண்டோட சமூகத்துல அன்பு கூறு என்று சொல்லுகிறார். அப்போ நீ அவரை முழு இருதயத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? இருதயத்தை கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற காரியங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க முழு இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கொடுப்பீங்களான்னு சொல்லி பார்த்திருக்கிறார். இந்த 16ஆம் நாளில் அவர் உங்க இருதயத்தை நோக்கி எனக்கு கொடுப்பியான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு நம்ம போறதுக்குள்ள, இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாகவே நீங்களும் நானும் உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்திருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் நிதானிச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது உள்ளத்தை கொடுங்க. உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. 2வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் ஆண்டவர் சொல்றார். முதல்ல நீ உள்ளத்தை கொடு, 2வது உங்ககிட்ட உள்ளதை கொடு. எப்படி? உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. ஆண்டவர் சொல்ற 2 உங்ககிட்ட 1 இருக்கா, 1 என்ன பண்ணு? இல்லாதவங்கிட்ட கொடு. இந்த 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அடுத்து உங்ககிட்ட இருக்கிறத விற்றாவது என்ன பண்ணுங்க? அடுத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. முதலாவது உள்ளத்தை கொடு, 2வது உங்ககிட்ட உள்ளதை கொடுக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் எத்தனை இருந்தாலும் வீணா கூட போனோம்னு சொல்லி நினைப்பாங்களா கண்டி, அடுத்தவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஏன் உதவி செய்யணும்? நாங்கள் தான் கஷ்டத்துலேருந்து மேலே வந்தோம், நாங்கள் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிறத விற்றாவது நீ என்ன பண்ண? அடுத்தவனுக்கு உதவி செய்யன்னு சொல்ற. அப்பேற்பட்ட உதவி உள்ள குணங்கள் ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்படணும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மதர் தெரேசா
அவங்க எவ்வளோ பெரிய ஒரு நோபல் பிரைஸை வாங்கினவங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏன்? அவங்க கடைசி காலத்து வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க அந்த வாக்குறுதி, ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விசுவாசித்து அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, செய்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்? தொழுநோயாளிகளை நம்ம பார்க்க கூட கிட்ட கூட போக மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொழுநோயாளிகளை சுத்தம் செய்து அவங்கள என்ன பண்ணாங்க, பராமரித்தாங்க. அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற காரியம். இன்னைக்கு நீங்கள் போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். பேனர் வச்சு காட்டுவாங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், என்னென்ன காரியங்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுருவாங்க. நேற்று கூட நீங்கள் போய் எடுத்து பாருங்களேன், என்னென்ன சபைகளில் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா உலகம் தெரியணும், நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்தேன், என் கஷ்டப்பட்டதெல்லாம் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து அப்படியா செய்தார்? எல்லாருக்கும் வெளிச்சத்தை போட்டு காட்டினாரா நான் செஞ்சதெல்லாம்? இல்லவே இல்லையே. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாருன்னா, நீ யாரிடத்திலும் இவைகள் நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அப்ப ஏற்பட்ட காரியங்களை தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிறத என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். இல்லைன்னு சொல்லி வராங்களா, உண்மையாய் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சிலர்லாம் ஏமாத்துறதுக்கான இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. உண்மையாகவே இல்லையா, கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்கிறவர்களா இருங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை இழக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே மகிமைப்படுவார். ஓ, என் பிள்ளை கிட்ட இல்லைனாலும் என்ன பண்றா, அதை மற்றவங்களுக்கு என்ன பண்றா, கொடுக்குறா. அதை நான் என்ன பண்ணணும், நான் திருப்பி கொடுக்கணும். அதான் வசனமும் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கடன் கொடுக்கிற ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க, திருப்பியும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க. உங்ககிட்ட இல்லாததெல்லாம் கொடுங்கன்னு நான் சொல்லலை. உங்ககிட்ட இருக்கிறத, உங்ககிட்ட 2 இருக்கா, ஒன்று என்ன பண்ணுங்க, நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறீங்களா, அதை என்ன பண்ணுங்க, கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்கிறவளாய் காணப்படணும். நாம 2வது உள்ளதை நாம கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஒரு சிறு பையன், அவன் ஆடு மேய்க்கும்படியாக அவனுடைய தாய் அவன்கிட்ட கொடுத்த அம்சத்து 5 அப்போ 2 மீன். அவன் போறான், அங்க இயேசு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து அவன் அந்த கூட்டத்தில் போய் அவன் நிற்கிறான். அவங்க இடத்துல போய் கேட்கும் பொழுது அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிறது 5 அப்போ 2 மீன். அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க சீஷர்கள். அங்க ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன், அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 5 அப்போ 2 மீன் தான். ஆண்டவர், அது போதும், நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. 5000க்கும் மேற்பட்டவர்கள் போஷிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பையன்கிட்ட உள்ளதை இருக்கிறத கொடுத்தான். ஒருவேளை அவன் இல்லைன்னு சொல்லியிருந்தானா, அன்றைக்கு எத்தனை பேர் போஷிக்காம போயிருப்பாங்களோன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அவங்க உள்ளதை அவன் கொடுத்தது நிமித்தமாக அவனுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க. மனுஷன் பார்க்கறதுக்காக செய்யாதீங்க, என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது உள்ளத்தை கொடுங்க. 2வது உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க. 3வது காரியம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் உள்ளமாற கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உள்ளமாற கொடுக்கணும். உங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா, கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பாகும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க சிறிய உதவியை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சிறிய உதவிகளை செய்வார். நீங்க ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்றீங்க, நீங்க ஒருவேளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உளமாற ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க உளமாற ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு பார்க்க போனா கிறிஸ்துவ வாழ்க்கையில கொடுக்கிற என்ற காரியங்கள் இல்லவே இல்லை. இருந்தாலும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்க தான் உதவிகளை வாங்கி கொண்டு இருக்கிறோம். 1000 எவ்வளோ வச்சுட்டு இருந்தாலும் சரி, உளமாற கொடுக்கிறதுக்கு நாம என்ன பண்றது இல்லவே இல்லை. ஒருத்தர் ஆண்டுகிட்ட வருகிறான், நான் சின்ன வயசுல இருந்து உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன், நான் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், உனக்குரியவைகளை எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு. இதுவே பெரிய பிரமாணம் சொல்றார். அவன் மனசுல அந்த கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன வார்த்தைகளை கேட்டாலும் சரி, வார்த்தைகளின்படி நடந்தாலும் சரி, உங்களுக்குள்ள வேதாகமும் வார்த்தைகள் எவ்வளோ காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் கொடுக்கிறேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நிச்சயமாகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஒருவேளை நானே கஷ்டப்படுறேன், நானே என்ன பண்றேன், உதவி பெறுகிற இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றா. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அதுல இருந்து 1 ரூபாய் எடுத்து ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 100 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை திருப்பி அதை கொடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க கொடுத்தால் மாத்திரம்தான் உங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. கொடுக்காம உங்களை ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. வசனமா தான் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுப்பாராம், கூட தான் கொடுப்பார், குறைச்சி கொடுக்க மாட்டார். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு 1000 மடங்காய் திருப்பி கொடுப்பார். கொடுக்கிற எண்ணங்கள் நமக்கு வேண்டும். உள்ளமாற கொடுக்கணும், உள்ளதை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளதை உங்ககிட்ட இருக்கிறது ஆண்டவர்கிட்ட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு உதவி செய்கிற எண்ணங்கள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் ஒரு காலத்துல கொடுக்குறாங்கன்னா ஒரு கிறிஸ்துவங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கறதுவே முடியல. ஏன்னா பிரமாணங்களை யாரும் வாசிக்கிறது இல்லை, பிரமாணங்களை யாரும் கைப்பற்றுகிறது இல்லை. அப்படியா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உளமாற கொடுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க எதை விதைக்கிறீங்களோ, எதை கொடுக்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க நல்ல உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உதவி செய்கிற இடங்களில் அவர் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கிட்ட இல்லாத பொழுதும் கொடுத்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு ஒரு உயரத்தில் அவர்களை என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், டாட்டாவின் நிறுவனம் ரத்தன் டாட்டா இறந்துட்டார் இல்லையா? அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி, எனக்கு நான் சொல்றது கம்மின்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலாகவும் அவர் சம்பாதிக்கிற பணத்துல அவருடைய லாபத்திற்கும் மேலான காரியங்களை ஏழைகளுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கும் பிரமாணங்களை பின்பற்றாதவர், இயேசுவை நம்பாதவர், இயேசு விசுவாசிக்காதவர், அவருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது பிரமாணங்களை ஃபாலோ பண்ற நாம, வார்த்தைகளை கேட்கிற நாம, வார்த்தைகளின்படி விசுவாசிக்கிற நாம எப்பேற்பட்டவர்களாய் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் என்றதை நீங்க என்ன பண்ணணும், உங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படணும். முதலாவது உங்க உள்ளத்தை கொடுங்க, 2வது உள்ளதை கொடுங்க, 3வது உளமாற கொடுங்க, 4வது காரியம் நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 28
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இங்க வசனம் நல்லா தெளிவா சொல்லு பாருங்க. 4வது காரியம், உண்மையாய் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரணம், உண்மையாய் கொடுங்க. உண்மையாய் கொடுக்கிறவனுக்கு, உண்மையுள்ள மனுஷனை அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நான் நிரப்புவேன். அது அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்யாம தன் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுகிறான், காத்து கொள்ளுகிற தீவிரனே அவனுக்கு என்ன வருமா, ஆக்கினை தீர்ப்பு வரும். அவன் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் உதவி செய்கிற எண்ணங்களில் இருக்கணும். அதை எப்படி உதவி செய்யணும்னா, உண்மையாய் உதவி செய்யணும், உண்மையாய் கொடுக்கணும். மானமாய் கொடுக்க கூடாது. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடிக்கிடக்கூடாது. கொடுக்குற மாதிரி அவங்களே கொடுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம 4வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் கொடுங்க, உண்மையாய் கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயங்களில உண்மையாய் மனப்பூர்வமாய் என்ன பண்ணாதீங்க. உங்களுடைய காரியங்களை ஆண்டவருக்கு மறைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே மறைக்கவே முடியாது. உண்மையாய் அவருக்கு கொடுங்க. நிச்சயமாகவே நீங்கள் உண்மையாய் அவருக்கு கொடுக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணிருங்க, ஒரு தீர்மானத்தை பண்ணிருக்கலாம். ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா, இந்த காரியத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை உண்மையாய் அவருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஒருவேளை ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன், நான் பிள்ளை பெற்று எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளையை நான் என்ன பண்றேன், ஊழியக்காரனா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களா, அவங்கள என்ன பண்ணுங்க, தன் ஊழியத்துக்காக உண்மையாய் கொடுக்கிறவங்களா இருக்கு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் அதுதான் பண்ணுகிற தவறாய் இருக்கிறது. அந்த பிள்ளையை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு என்ன பண்றது இல்ல, ஊழியத்துக்காக கொடுக்கறது இல்ல. அப்படியாய் சொல்லிட்டு இன்னைக்கு செய்யாத தாய்மார்கள் இன்னைக்கு அநேக பேரை காண முடிகிறது. தன் பிள்ளையை குறித்து கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். ஊழியத்துக்காக இந்த பிள்ளையை நான் அர்ப்பணிச்சேன், ஆனால் இந்த பிள்ளையை உண்மையை ஊழியத்துக்காக நான் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்கு, பாவத்தினால நிறைந்திருக்கு, பாவத்திலே மூழ்கி இருக்கு, பாவத்திலே அழிந்து கொண்டிருக்குனா என் பிள்ளை என்ன பண்ணணும், கர்த்தர் தான் காப்பாற்றணும்னு இன்னைக்கு என்ன பண்ணிருக்க அநேக தாய்மார்கள் கதறி கொண்டிருக்கிறாங்க. நம்ம கேட்க முடிகிறது. அவைகளை நாம செய்யக்கூடாது. அந்த பிள்ளையை அவருக்காக ஒப்பு கொடுத்தா அந்த பிள்ளைய சிறு வயதிலிருந்து என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு விடணும். அந்த பிள்ளை ஆலயத்துக்கு வந்தா ஏன் தவறு செய்யுது, ஏன் பாவத்துக்கு செய்யுது, ஏன் பாவத்துல மூழ்கி இருக்குது. சாமுவேலை தன் தாயா அண்ணால் ஆனவள், ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுப்பீங்கன்னா என் பிள்ளை உமக்காக ஊழியம் செய்யும் சொன்ன உடனே அந்த குழந்தை பால் மறந்த பிறகு உடனே என்ன எங்க கொண்டு போனாங்க, ஆலயத்துல கொண்டு போய் விட்டாங்க. அப்படியா அவருடைய அர்ப்பணிப்புக்கு எவ்வளவு தியாகம் செய்கிறவளாய் காணப்பட்டா. அதனாலதான் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி உருவானா. ஹல்லேலூயா. அந்த தாய் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுத்ததன் நிமித்தமாக தீர்க்கதரிசி உருவானா. அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக தான் இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த தாய் ஒருவேளை உண்மையாய் கொடுக்காமல் போயிருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்க மாட்டான், உருவாகியிருக்கவே மாட்டான். அதுக்காக நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம், உண்மையாய் கொடுப்போம். உண்மையாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால நிரப்புவார். ஒருவேளை நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நீங்க ஏமாற்றுவீங்க. ஆண்டு சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். உதவி செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன வருமா, ஆக்கினை தீர்ப்பு. ஐயோ, நான் வளர்ந்தா போதும், என் சொத்து வளர்ந்தா போதும், என் ஐஸ்வர்யம் நடந்தா போதும், என் குடும்பம் வளர்ந்தா போதும்னு ஒருவேளை அப்படி வாழ்வீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொன்னா. ஏன்னா ஆண்டவர் ஒருவேளை நீங்க உங்களை கைவிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்க முடியாது, அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறாருன்னா நீங்களும் 4 பேருக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அதை உண்மையாய் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. 5வது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 5வது காரியம் இது.
கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஐந்தாவது காரியம், ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுங்க. அழுதுன்னே கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ இதை நான் கொடுக்குறேனேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, அழுதுட்டே கொடுக்காதீங்க, உற்சாகமாய் கொடுங்க. இங்கே வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் ஆண்டவருக்கு கொழுமையானதை கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் காணிக்கை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். ஆனால் காயினுடைய என்ன பண்ணார், காணிக்கையை ஆசீர்வதிக்கல. இதுக்கும் நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, காணிக்கையை முதலாவது செலுத்தது யார் தெரியுமா? காயின் தான் என்ன பண்ணா, காணிக்கையை கொடுத்தான். இரண்டாவது தான் ஆபேல் கொடுத்தான். அவன் முதன்மையாக ஒரு காரியத்தை செய்தானோ, அவன் என்ன பண்ணல, உற்சாகமானதாய் கொடுக்கல. அவன் கிட்ட கெட்டு போனதையும் அழிந்து போனதையும் சொத்தையானதையும் அடிப்பட்டதையுமாய் கொடுத்தான். ஆனால் ஆபேலோ இரண்டாவது கொடுத்தானோ, ஆண்டவருக்கு பிரியமானதை கொடுத்தான், முதலானவைகளை கொடுத்தான், உற்சாகமாய் கொடுத்தான். அல்லேலூயா. அதன் மூலமாக ஆபேலுடைய காணிக்கை என்ன பண்ணது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லி. ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதை உற்சாகமாய் ஆபேலை போல முதற் பேரானதை நாம கொடுக்கிறோமா, இல்ல ஒன்றத்துக்கும் உதவாததை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுத்திருக்கிறோமா? உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாகவே என்ன பண்ணும், நிறைவேற்றப்படும். மிக முக்கியமாக சொல்ல போனா, உங்கள் காணிக்கைகள், உங்களுடைய காரியங்கள், நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் கொடுக்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிறது ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பார். நீ முதல்ல கொடுக்குறியா லாஸ்ட் கொடுக்குறியா எல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ எந்த இருதயத்தோடு கொடுக்குற அப்படின்றதை ஆண்டவர் பார்ப்பார். முதலாவது நீங்கள் எப்படி கொடுக்கணும், இருதயத்தை கொடுக்கணும். ரெண்டாவது உங்ககிட்ட உள்ளதை கொடுக்கணும். மூணாவது உள்ளமாற கொடுக்கணும். நான்காவது உண்மையாய் கொடுக்கணும். ஐந்தாவது உற்சாகமாய் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.